பார்த்து கொண்டிருப்பது குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கால பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அப்படியே பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த கோழிகளை பற்றி தான். குறிப்பாக இந்த கைராளி கோழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய பூர்வீகம்னு பார்த்துட்டீங்கன்னா கேரளா தான். இது முழுக்க முழுக்க கேரளாவில் உற்பத்தி பண்ண ஒரு கோழின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்தது அல்ல. குறிப்பாக அந்த கோழியை பார்த்துட்டிங்கன்னா இறைச்சி மற்றும் முட்டைகளுக்காண்டி தான் நம்ம உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம கேரளா இனத்தை சாப்பிட்றதோட நம்ம பூர்வீகமானது, அதாவது தமிழ்நாட்டின் சிறுவிடை பெருவிடை இடைவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நம்ம அகத்தி கோஎஃப்எஸ் 29 சவுண்டல்வெளி மசால் விதையில் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் அனைத்தும் 5 வருடம் வரையும் நல்லா வளரக்கூடிய ஒரு செடினே சொல்லலாம். நம்மள்ட்ட வாங்கிட்டு போன நண்பர்கள் அனைவரும் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் கைராலின்னுவாங்க. இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் கருமை நிறம் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அதே மாதிரி கொண்டன் பார்த்துட்டிங்கன்னா சிகப்பு கடலில் இருக்கும். இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கறிக்கடைகளில் அதிகமான அளவில் காணப்படுது. குறிப்பாக இந்த கிராமப்பிரியா, அப்புறம் கைராளி, இந்த மாதிரி கோழிகள் அதிகமான அளவில் காணப்படுது. இதை ஒரு சில நண்பர்கள் ஏமாற்றி விற்கிறதும் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் எப்படின்னா, இது பண்ணை கோழி, கைராளி கோழின்ட்டு உண்மையை சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க. குறிப்பாக மக்கள் தான் ஒரு சில டைமில் ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா நம்ம சிறுவடை கோழி நினச்சிட்டு இதை வாங்கிட்டு போயிடுறாங்க. சிறுவடை கோழின்றது அது இதை வச்சு நம்ம எப்படி கணிக்கிறோம்னா, அதற்கான வீடியோக்கள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். கூடிய விரைவில் பார்ப்போம். அநேகமாக வர சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறுவிடை கோழிகளை பற்றி முழு விரிவாக்கமாக நம்ம ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சிறுவிடையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோலேருந்து பெட்டை கோழியை சொல்கிறேன், 1 கிலோலேருந்து 3/4 கிலோ வரையும் தான் வரும். அதுக்கு மேலே வராது. இது சேவல்களை பொறுத்த வரைக்கும் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் தான் வரும். இதான் இந்த சிறுவிடைக்கான ஒரு முக்கிய இது. அதுவும் இல்லாமல் நம்ம சிறுவிடை கோழிகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோ கன்வெர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஊரில் பார்ப்போம். அதே இது நம்ம தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்த பெருவிடைன்னு பார்த்துட்டிங்கன்னா, பொட்டை கோழிகள் 2 கிலோ இல்லை 2.5 கிலோ வரை வரும். அப்புறம் சேவல் பார்த்துட்டிங்கன்னா 4 கிலோலேருந்து 5 கிலோ வரையும் அசால்ட்டாக வரும். இந்த பெருவிடையை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்று வட்டாரத்தில் அதிகமான அளவில் சண்டைகள் போடுற அளவுக்கு அதிகமான அளவில் வளர்த்துட்ருக்காங்க. நம்ம ஆடுகளுக்கு குறிப்பாக அகத்திக்குலை, அப்புறம் சவுண்டல், இதெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டிகிட்டே இருப்போம். குறிப்பாக இன்றைக்கி காலையில் நம்ம அகத்தி கட்டினோம்னா நாளைக்கு சவுண்டல் கட்டுவோம். அப்படிலாட்டி நம்ம ட்ரேலே போட்டுருவோம். அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. அடுத்து ஒரு மதியானம் போல் நம்ம கோஎஃப்எஸ் 29 போடுவோம். அதுக்கப்புறம் அடர் தீவனம் போடுவோம். அடுத்தடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கோம்னா, ஆடுகளும் வளர்க்கணும், அதே மாதிரி கோழிகளும் வளர்க்கணும். இப்போதைக்கு நம்ம 1 மந்த் சிக்கை அதிகமான அளவில் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இது எதனாலனா, நம்மள்ட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம மக்களுக்கு நிறையா இது பண்ணணுன்ற ஒரு இதனால தான் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம கோழிகளை அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணலான்ட்ருக்கோம். அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பல விதமான விஷயங்கள் கோழிகள் வளர்ப்பில் உள்ளக்க ஒளிஞ்சு கிடக்கு. நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம மெடிசனை பற்றி சொல்லுவோம். அதற்கான தடுப்பு மருந்துகள், அப்புறம் தடுப்பூசிகள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலான்ட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஆடு வளர்ப்பில் நம்மள்ட்ட நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நம்ம பல நல்ல விஷயங்களை சொல்லுவோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒரு பேர் நம்ம சொல்கிறதுனால நம்ம பெரிய ஆள் இல்லை. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறதுலாம் சவுண்டல் இலைத்தலைகள் தான். இதை நம்ம ஆடுகளுக்கு உடச்சி கட்டுவோம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே சிறுவிடை கோழி குஞ்சுகள் தான். விரைவில் நம்ம சிறுவிடை கோழிக்கான வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். குறிப்பாக நம்ம ஷார்ட்ஸில் மட்டும்தான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறாப்புல இருக்குது. இப்போதைக்குனா நான் ஒரு இதாக எடுக்கலான்ட்ருக்கேன். வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்காண்டி.
குறிப்பாக இந்த ட்ரிங்கர்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுடு தண்ணி குடிக்கிறாப்புல வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மழைக்காலங்களாகட்டும், அதே மாதிரி வெயில் காலங்களாகட்டும், இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சுடு தண்ணி கண்டிப்பான முறையில் வச்சுக்கிறணும். வச்சு கொடுத்தா தான் அதுகளுக்கு வந்து ரொம்பவும் நல்லது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து குளிர்ச்சியானது தருவாங்க. அதனால் கோழிகள் வந்து கோழி குஞ்சுகள் தான் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை மழை காலங்களாக இருந்தாலும் சரி, கோழிகளுக்கு நம்ம சளி பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பான முறையில் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம கொடுத்தோம்னா தான் அது வந்து எந்த விதமான சளியும் இருக்காது. இதை வந்து 1, 2 கோழி வளர்க்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம பண்ண முறையில் ஒரு 10 கோழி, அதுக்கு மேலே ஒரு 20, 30 அந்த மாதிரி வளர்க்கும்போது கண்டிப்பான முறையில் நம்ம வந்து சுடு தண்ணி கொடுத்தாகணும். அதுவும் இல்லாமல் சத்தான உணவு முறைகள் நம்ம கொடுத்துட்டு வரணும். நிறைய பேர் வந்து அரிசி போட்டே வளர்த்துலான்லாம் சொல்லுவாங்க. அரிசி போட்டு வளர்க்கலாம். ஆனால் உடல் எடை கூடவே கூடாது. கடைசி வரையும் அப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. டைம் ஆகும். ஒரு 3 மாதத்துல நம்ம கோழி ஒரு 6 மாதத்துல அடக்கி ரெடி ஆகும். இது நம்ம இயற்கையான முறையில் உணவு புழுக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம கோழிகள் 6 மாதத்துலேயே வளர்ந்துரும். நம்ம அரிசியை மட்டும் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து 6 மாதன்றது 9 மாதமாகும், இல்லாட்டி 1 வருஷம் கூட ஆகும். அந்தளவுக்கு டைம் எடுக்கும். குறிப்பாக இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்போஹைட்ரேட் தான் சொல்லலாம். மாவு சத்துன்னுவாங்க. இதனால் எந்த விதமான பயனும் இல்லை. வயிறு நிறையும், ஆனால் அதில் உள்ள புரதமே இருக்காது. நன்றி, வணக்கம்.